Hi friends, welcome to Spicy Food Tamil. நம்ம இன்னைக்கு டார்ட் ஷெல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ டார்ட் ஷெல் செய்யறதுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம், வெண்ணெய் 1/4 கப் எடுத்துக்கலாம், பவுடர் சுகர் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய், உப்பு, பவுடர் சுகர் 3த்தையும் சேர்த்துடலாம். நான் பவுடர் சுகர் பெரிய ஸ்பூனில் போடுறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மைதா மாவு சேர்த்து கலந்துடலாம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன் எதனா வச்சோம்னாக்கா நம்ம இது மாதிரி வித்தியாசமாக ஒரு டெசர்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கையிலையே பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஈவனாக மாவு நம்மளுக்கு கலக்க முடியும். இப்போ இது மாதிரி ஆகிடும். வெண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சிடுவோம். அதனால் தண்ணி நம்மளுக்கு நிறைய தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நிறைய ஊற்றிட வேணாம். நிறைய ஊற்றிட்டோம்னாக்கா அப்புறம் நம்மளுக்கு டார்ட் ஷெல்லோட பேஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்காது, ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. இந்த பதத்தில் இருக்கணும். குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம பிசைவோமோ, அழுத்தி பிசையாமல் லூஸாக பிசைவோமோ அந்த மாதிரி பிசையணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி திரட்டிட வேணாம். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே திரட்டிட முடியும். இப்போ இதை நம்ம ஒரு கப்பு வச்சு நம்ம ஷேப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்டாக அது வந்துடும். இப்போ இதை நம்ம கடையில் நம்ம கேட்டோம்னாலே கிடைக்கும். கேக் மோல்டிங் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். கப் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மோல்டிங் கப் கிடைக்கும். இப்போ அதில் நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரமாக இருக்கிற மேலே வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்படி அழுத்தி இப்படி எடுத்தோம்னாலே கட் ஆகிடும் நம்மளுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலும் உள்பக்கமாக நம்மளுக்கு ஷேப் வரத்துக்காக இன்னொரு ஒரு மோல்டிங் கப்பை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஈவனாக வரும். உள்ளேயும் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துடும். இப்போ இதை ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம். ஏன்னா அது எழும்பாமல் வரும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ டார்ட்டோட பேஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சுக்கலாம். ஓவன் இல்லைன்னாக்கா குக்கரில் தூள் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸு பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பவுலை தூக்கி நம்ம வச்சிடலாம். தட்டில் கூட வைக்கலாம். நம்ம குக்கருக்கு ரப்பர் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். பாதி சிம்மு வைங்க, ரொம்ப பெரிய தீயும் வச்சிடாதீங்க. அது செவுக்கு தான் பாருங்கள், திறந்து பாருங்கள். நடுவில் ஒரு வாட்டி திறந்து பாருங்கள். ஒவ்வொரு அடுப்பு ஒரு மாதிரி எரியும். இது மாதிரி செவந்து வந்த உடனே எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 14 மினிட்ஸ் ஆச்சு செவுக்கிறதுக்கு. இது மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு டார்ட் ஷெல்லோட பேஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை நம்ம இது மாதிரி திருப்பி போட்டாலே நம்மளுக்கு கப்பை விட்டு வெளில வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாலட் எப்படி வைக்கலாம், ஃப்ரூட் சாலட் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆப்பிள் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம், செர்ரி எடுத்துக்கலாம். எனக்கு வீட்டில் இந்த பழங்க தான் இருந்தது, நான் அதனால் செஞ்சேன். நம்ம டக்குன்னு வீட்டில் யாருன்னா ரிலேஷன் வராங்கன்னா அப்போ நம்ம இது மாதிரி டெசர்ட் செய்யணுன்னா செஞ்சிடலாம் டக்குன்னு. மில்க் மெய்ட் ஊற்றிக்கலாம். இது நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு வச்சு கூட நம்ம செய்யலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி கூட நம்ம இது மாதிரி டெசர்ட்டில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு செய்யணும், எமர்ஜென்சி யாருன்னா வராங்கன்னா நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.